அதில் ஒரு அருள் சகோதரிக்கு இயேசுவே காட்சி கொடுத்து சொன்ன இப்படியெல்லாம் இரவில் என்னை கஷ்டப்படுத்தினார்கள் அப்படின்னு அந்த சிஸ்டருக்கு சொன்னதே நம்ம புத்தகத்தில் இருக்குது, குடும்ப ஜெபமாலை புத்தகத்தில் இருக்கிறது. அதை அதுக்கு முன்னால் சிலுவைப்பாதைக்கு முன்னால் அதை தியானிப்போம். அது முதல்ல ஆண்டவரே சொல்கிறார், என் கால்களை ஒரு கயிற்றால் கட்டி படிகள் வழியாக என்னை கீழே இழுத்து கொண்டு போய் அசுத்தமான குமட்டுகின்ற நிலவரையில் தள்ளினார்கள். 2, என் ஆடைகளை கழற்றிவிட்டு கணுக்கள் உள்ள இரும்பால் என் தேகத்தை தேள் கொட்டுவது போல் கொட்டினார்கள். 3, என்னை மண்ணில் கிடத்தி என் உடம்பை சுற்றி ஒரு கயிற்றை போட்டு அதன் இரு ஓரங்களையும் பிடித்து தரையில் என்னை இழுத்து கொண்டு போனார்கள். 4, உருவக்கூடிய முடிச்சு போட்டு என்னை கட்டி ஒரு மரக்கட்டையில் தொங்க விட்டார்கள். முடிச்சு உருவி அவிழ்ந்தபோது நான் கீழே விழுந்தேன். இந்த வாதையின் கொடுமை தாங்க முடியாமல் நான் இரத்த கண்ணீரால் அழுதேன். 5, என்னை ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து பற்பல ஆயுதங்களை கொண்டு என் தேகத்தில் குத்தினார்கள். 6, கற்களை கொண்டு என்னை அடித்தார்கள். தணலை கொண்டும் எரி பந்தங்களை கொண்டும் என்னை சுட்டார்கள். 7, செருப்பு தைக்கிற ஊசியால் என்னை குத்தி துளையிட்டார்கள். கூரிய ஈட்டிகளால் என் தோளையும் சதையையும் கீறி இரத்த நரம்புகளை கிழித்தனர். 8, அவர்கள் என்னை ஒரு கம்பத்தில் கட்டி காய்ச்சப்பட்ட உலக தகட்டில் வெறுங்காலோடு என்னை நிற்க வைத்தார்கள். 9, ஒரு இரும்பு தொப்பியை என் தலைமையில் வைத்து மிக மோசமான அசுத்தம் படிந்த கந்தைகளால் என் கண்களை கட்டினார்கள். 10, கூர்மையான ஆணிகளால் நிரம்பிய ஒரு நாற்காலியில் என்னை உட்கார வைத்து இதனால் ஆழமான காயங்கள் எனக்கு ஏற்பட்டது. 11, என் உடலில் உள்ள இரத்த காயங்களில் காய்ச்சிய ஈயத்தையும் ஊற்றினார்கள். இந்த வாதைக்கு பின் மறுபடியும் என்னை அந்த ஆணி நாற்காலியில் உட்கார செய்தார்கள். ஆணிகள் மேலும் ஆழமாக என் சதைக்குள் புகுந்தது. 12, வெட்கமும் வேதனையும் எனக்கு உண்டாகும்படியாக என் தாடி முடிகளை பிடுங்கி துவாரங்களில் ஊசிகளை ஏற்றினார்கள். பின்னர் என்னை புறங்கை கட்டி அந்த நிலவரை சிறையில் என்னை அடித்து குத்தி கொண்டே வெளியே நடத்தி கொண்டு போனார்கள். 13, அவர்கள் என்னை ஒரு சிலுவை மேல் கிடத்தி அதில் இறுக்கமாக என்னை கட்டினார்கள். என்னால் மூச்சு விட முடியவில்லை. 14, நான் அப்படி தரையில் கிடக்கும்போது என் தலையில் மிதித்தார்கள். என் உடல் மேல் ஏறி நடந்தார்கள். இதனால் என் மார்பு காயப்பட்டது. பின் ஒரு முள்ளை எடுத்து என் நாவினில் குத்தி ஊடுருவினார்கள். 15, அவர்கள் என்னை பற்றி மிக ஆபாசமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே என் வாய்க்குள் மிக அசிங்கமான மனித கழிவு பொருள்களை ஊற்றினார்கள். இந்த 15 விதமான கொடிய துன்பங்களை அந்த பெரிய வியாழக்கிழமை சிலுவையை அவர்களுடைய தோளில் சுமப்பதற்கு முன்னால் யூதர்கள் அவருக்கு இந்த தண்டனைகளை செய்தார்கள். இப்பொழுது தொடர்ந்து நாம் சிலுவை பாதைக்கே செல்வோம். அநியாயமாய் குற்றம் சுமத்தி மரண தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதிகார அரக்கர்களை தாக்கு பிடிக்க முடியாமல் எத்தனையோ அப்பாவிகள் இன்று தண்டனையின் பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள். பணபலமும் தோள்பலமும் இல்லாதவர்கள் தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்க இயலாமல் ஊமைகளாய் வாய்மூடி நிற்கிறார்கள். உள்ளவருக்கு ஒரு நீதி, இல்லாதவருக்கு ஒரு நீதி என்கிற அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டாமா? எருசலேம் ஆலயத்தில் நடந்த அட்டூழியங்களை தட்டி கேட்ட இயேசுவுக்கு இருந்த துணிச்சல் நமக்கும் வந்தால் இந்த பூமி வெளிச்சம் பெறும். நீதியின் கழுத்தை நெரித்த அதிகார கரங்கள் நீளுகிற போது நீங்கள் அணி திரண்டு அதை தடுத்திட முன்வந்தால் எத்தனையோ நிரபராதிகள் நிம்மதி மூச்சு விடுவார்கள். எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுது. ஆமென். பேசு. சிலுவை சுமக்க வைத்தார் உம்மை மாளா துயரா குடிக்க வைத்தார். தாளா சிலுவை சுமக்க வைத்தார் எழுப்பட இறைவன் இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தேன். கொடிய நெஞ்சம் கொண்டவர்கள் ஈவு இரக்கமின்றி இயேசுவின் தோள் கடின சிலுவையை சுமத்துகிறார்கள். தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களில் துளியளவு கூட உண்மை இல்லை என்ற நிலையிலும் தண்டனையில் இருந்து தப்பிக்க மேல்முறையீட்டு செல்ல இயேசு முயற்சிக்கவில்லை. தான் செய்த குற்றத்திற்காக கடவுளின் தண்டனையில் இருந்து தப்பிக்க கையை கழுகிறவன் பிலாத்து. செய்யாத குற்றத்திற்காக சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார் இயேசு. இயேசுவை போல் இன்று செய்யாத குற்றத்திற்கு பழி என்கிற சிலுவையை பல பேர் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுபோல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுது. ஆமென். பேசு. சிலுவை தழுவோடு இன்னும் எழுந்தே புயல்களும் கீழோடு. சிலுவை தழுவோடு எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட முந்தி எனக்காக இடப்பட சிலுவையின் பாரத்தை சுமக்க முடியாமல் நிலை தடுமாறி கீழே விழுகிறார். சிலுவை பயணம் ஒன்றும் சொகுசு பயணம் அல்ல. உடல் வேதனையும் மனவேதனையும் நெருக்க தடுமாற்றம் தன்னை அறியாமலே வந்துவிடுகிறது. நமது வழிகாட்டியான இயேசு விழுகிறார் என்றால் நாம் விழுவது சாதாரணமானது. வாழ்க்கையில் விழாதவர்கள் என்றும் எவரையாவது காட்ட முடியுமா? மக்களால் விழா நாயகர்கள் என்று கொண்டாடப்படுகிற அனைவருமே வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் பலமுறை விழுந்து எழுந்தவர்கள்தான். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். இயேசு அன்னை மரியாவை சந்தித்து ஆறுதல் பெறுகிறார். இயேசுவின் வாழ்விலும் பணியிலும்
எப்போதுமே பங்கேற்கும் அன்னை மரியா இயேசுவின் சிலுவை பயணத்தில் அவரோடு நடந்து போகிறார். சிலுவை தோலை அழுத்த, வேதனைகள் இதயத்தை அழுத்த, கரடு முரடான பாதையில் போன இயேசு சற்று அருகே திரும்பி பார்க்கும்போது அன்பின் வடிவமாய் அன்னை மரியாவும் நடந்து வருவதை காணுகிறார். அவருடைய வழியெல்லாம் எங்கே போனதென்றே தெரியவில்லை. அன்னை மரியின் கண்களில் கண்ணீர் கோலமிடுகிறது. எனினும் இயேசுவின் நிலைப்பாட்டை அவர் ஆதரிப்பதாகவே அவரது முகத்தின் தெளிவும் உறுதியும் தெரிவிக்கின்றன. போராட்ட களத்தில் தன் அம்மாவின் ஆசி தனக்கு இருப்பது இயேசுவுக்கு எவ்வளவோ ஆறுதலையும் ஊக்கத்தையும் தருகிறது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. இயேசுவே ஆராதித்து வணங்கி மொக்கு நன்றி கடந்த தோற்றம் பண்ணுகிறோம். அது என்றால் எஜிப்த பரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து இயேசுவின் சிலுவையை சுமந்து சீமோன் உதவுகிறார். சீரீன் என்கிற நகர்ப்பகுதியைச் சேர்ந்தவர் சீமோன். அவர் தற்செயலாக வந்து கொண்டிருந்த போது இயேசு அவ்வழியை சிலுவை சுமந்து கொண்டு நடந்து சென்றார். இயேசுவின் உடல் நலிவுற்று இருந்ததால் வழியிலே அவர் இறந்துவிடக்கூடும் என்று சாட்டைகளை சுழற்றி கொண்டே இயேசுவோடு சென்ற படை வீரர்கள் கலக்கமடைந்தனர். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. பரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து களைத்திருந்த இயேசுவின் முகத்தை கனிவுடன் துடைக்கும் வெரோனிகா. சிலுவை பயணத்தின் களைப்பு இயேசுவின் முகத்தில் வெளிப்படுகிறது. தலையில் இருந்து வடிகிற ரத்தம் வியர்வையோடு கலந்து இயேசுவின் முகத்தை ஆக்கிரமித்து கொண்டது. இயேசுவின் முகத்தில் மனித சாயலே மறைந்து போயிருந்தது. கூட்டத்தில் அவரோடு நடந்து வந்த பெண் ஒருவர் தான் கொண்டு வந்த வெள்ளை துணியால் இயேசுவின் முகத்தை துடைத்து இயேசுவின் பாடுகளில் தன்னையும் இணைத்துக் கொள்கிறார். வெரோனிகா என்னும் இந்த வீரப்பெண் வரலாற்றில் தனக்கென ஓரிடத்தை வைத்துக் கொண்டார். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. இயேசுவை ஆராதித்து வணங்கி மொக்கு நன்றி கடந்த தோற்றம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சித்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து இயேசுநாதர் பாடுபட்ட 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய உம்மை ஆராதித்து மொக்கு நன்றி அறிந்த தோற்றம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அஜித்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து 2ஆம் முறை விழுந்து மீண்டும் எழுந்து நடந்த இயேசுவே, நாங்கள் விழுந்து கிடக்கிற நிலைகளில் அனுபவங்களை பாடங்களாக கற்றுக்கொண்டு வாழ்க்கையை யதார்த்தமாக எதிர்கொள்ள துணை செய்யும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எதிரும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுளே. ஆமென்.
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். இயேசுவின் துயர நிலை கண்டு வழிநெடுக நடந்து வந்த பெண்களில் சிலர் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இந்த வருத்தமான சூழ்நிலையில் இயேசுவுக்கு உதவ இயலவில்லையே என்று தங்கள் இயலாமையை நினைத்து அழுது இயேசுவுக்கு ஆறுதலை வெளிப்படுத்தினர். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இடந்த தோற்றம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சித்த பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். இயேசுவின் சிலுவை பயணத்தில் தளர்வும் தடுமாற்றமும் இணைந்து கொள்கிறது. உடலெங்கும் காயங்கள் நிறைந்து ஒருபுறம், வேதனை தர மறுபுறம், கடத்த சிலுவை தோலை அழுத்த நடந்த போராட்டத்தில் இயேசு 3ஆம் முறையாக தரையில் விழுந்து விடுகிறார். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை வலுக்கட்டாயமாக உரிக்கிறார்கள். கொலைக்களம் வந்துவிட்டது. கொலைகாரர்கள் தயாராகி விட்டார்கள். உயிர் போகும்போது சோர்ந்து போக வேண்டும் என்று அவர்கள் மலிவாக நினைத்ததன் விளைவாக காயத்தோடு ஒட்டி கொண்டிருந்த அவரது ஆடையை பலவந்தமாக பறித்தெடுத்து விடுகிறார்கள். ஆடையின்றி அவமானம் ஒருபுறம், காயங்கள் தரும் வேதனை மறுபுறம். உருவிழந்த இயேசு மௌனமாகி நிற்கிறார். இன்று இயேசுவைப் போல் உருக்குலைந்து எத்தனை பேர் நம் சமூகங்களில் மௌனமாகி நிற்கிறார்கள். சாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கிடந்த தோற்றம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சித்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் ஆணியால் அறைகிறார்கள். இயேசுவின் கைகளையும் கால்களையும் சிலுவையோடு சேர்த்து வைத்து கூர்மையான ஆணிகளால் கொடூரமாய் அறைகிறார்கள். வேதனையில் துடிக்கிறார் இயேசு. அவரை அறைந்தவர்களையோ எதை பற்றியுமே கவலைப்படவில்லை. வன்முறைக்கு எதிராகவே வாழ்க்கை நடத்திய இயேசு வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். இயேசு சிலுவையில் அறைந்தவர்களுக்கு மனதெல்லாம் மறத்து போகிறது. இன்றைக்கு உலகில் அநேக மனிதர்கள் மறத்து போன மனதுடனே வாழ்க்கை நடத்துகின்றனர். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. சோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர் துறக்கிறார். உலகை நிறைவாக்க வந்த இயேசு எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று கூறி தனது உயிரை தன் தந்தையின் கையில் ஒப்படைக்கிறார். இயேசு கொடிய பாடுகளை ஏற்றுக்கொண்டாலும் அதனை மன நிறைவுடனே தாங்கிக் கொண்டார். மனிதர்கள் வாழ்வு காண இயேசுவின் உயிர் மருந்தென தேவைப்பட்டது. அன்னை உயிரற்ற உடலை மடி சுமந்து துயருற்று துடித்தாய் உளம் நொந்து. எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தே, எனக்காக இடர்பட வந்தே எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. இயேசுவை ஆராதித்து வணங்கி நன்றி தோற்றம் பண்ணுகிறோம். அதென்றால் அச்சித்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடலை மடியில் சுமைக்கிறார் மரியன்னை. மரணத்தை தழுவிய இயேசுவின் மாணிக்க உடலை
மரியன்னை மடியில் ஏந்தி தாளாட்டுகிறார். வேதனைகளையே வாழ்நாள் முழுக்க சுமந்து பழகி போன அன்னை மரியாவுக்கு மரித்த நிலையில் இருக்கும் தன் மகனை மடியில் சுமப்பது வேதனையின் உச்சமாக இருந்தது. இயேசுவின் பாடுகளில் பங்கேற்று அவரது இறையாட்சி பணியில் தன்னை முழுவதுமாக இணைத்து கொண்ட மரியன்னையை தலைமுறைகள் யாவும் தவறாமல் பேர் பெற்றவர் என்றே போற்றி வருகிறது. எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தி எனக்காக இடர்பட எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. இயேசுவே ஆராதித்து வணங்கி மக்கள் நந்தி கடந்த தோற்றம் பண்ணுகிறோம். அதனால் அர்ச்சித்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தி. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். வேறொருவருக்கு சொந்தமான நிலத்தில் அமைந்திருந்த கல்லறையில் இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். இந்த உலகத்துக்கே உரிமையாளரான கடவுள் மனித வடிவில் இயேசுவாக இறங்கி வந்தபோது பூமியில் தனக்கென எதையும் வைத்து கொள்ளவில்லை. தனது உடலை அடக்கம் செய்ய 6 அடி நிலத்தை கூட வைத்திருக்கவில்லை. எனவேதான் அவரை இன்றும் உலகமே சொந்தமாக வைத்திருக்கிறது. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் வழி நடத்துகிற தூயாவியாருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு அழைக்கின்றோம். நாம் ஒவ்வொருவருமே நிறைவுள்ளவர்களாக வாழ்வதற்காக
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா விதமான துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றார். இதைத்தான் நாம் அவருடைய இந்த சிலுவை பாதை நாம் தியானித்து வந்திருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவருமே நிலையான வாழ்வை பெறுவதற்காக, நிறைவுள்ளவர்களாக வாழ்வதற்காக தன்னையே கையளித்திருக்கின்றார். திருச்சட்டத்தின்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகின்றது. உண்மையாகவே நாம் கடவுளுடைய கட்டளைக்கேற்ப வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய அருளையும் ஆசிரியரையும் இன்னும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுளுடைய கட்டளை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது நாம் நிறைவுள்ளவர்களாக வாழ்கின்றோம். உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார். உண்மையாகவே நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டுமானால் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து மன்னித்து வாழ்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே நிறைவுள்ளவர்களாக மாறுகின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் இதற்காகத்தான் அழைக்கின்றார். நிறைவுள்ளவர்களாக வாழ நாம் தொடர்ந்து திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது லோயோலா எல்சியத்தில் உள்ள திருச்செலவி ஆலயத்தில் நடைபெறும் தவக்கால சிறப்பு திருப்பலியில் கலந்து ஜெபிக்க வந்துள்ள அனைத்து இறை மக்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறையருள் பெற்று நல்ல சுகத்தோடு வாழவும், இப்பகுதியில் உள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகள் இறை பக்தியில் வளரவும், அவர்கள் கல்வி சிறக்கவும், குறிப்பாக இந்த கல்வியாண்டு இறுதியில் அரசு தேர்வு எழுதும் 12, 11, 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை இறை ஞானத்தோடும் நல்ல முறையில் தேர்வு எழுதி உயர் மதிப்பெண் பெறவும், அவர்கள் குடும்பத்தில் அமைதி நல்ல சுகத்தோடு இருக்கவும், லோயோலா பப்ளிகேஷன் வரும் 2025ஆம் கல்வியாண்டிற்கு எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் ஆண்டவருடைய பாத்திரம் ஒப்புக் கொடுப்போம். நல்ல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்றார். எனவே எல்லா தேவைகளுக்காகவும் நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நம்முடைய குற்றங்குறைகள் எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள அன்பு தந்தையே இறைவா, எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பி அருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறன்பு செயல்களை ஆற்றி உடைய வழிபாட்டுக்கு எங்களையே அர்ப்பணம் உள்ளவர்களாய் வாழ அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ததே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 26 இறை வசனங்கள் 16 முதல் 19 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முழுமுடி தாங்கிய என் தலையை பார், மனம் வருந்துவாயா? கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் கையால் பாவங்கள் செய்திட்டாள், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றாள், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றாள், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார்.
காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார். சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாத இயேசுவின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தில் நின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். இனியவர்களே, நிறைவுள்ளவராய் இருத்தல்தான் தவக்காலத்தில் கடவுள் நம்மிடம் விரும்பி கேட்கிற ஒரே காரியம். கடவுள் கொடுக்கிற அனைத்தையும் முழுமையாக்கி தருகிறார், நிறைவுள்ளதாக்கி கொடுக்கிறார். கடவுள் எதையுமே குறைவுபட்டதாக படைத்ததும் இல்லை, குறைவுபட்டவற்றை நிறைவாக்காமல் விடுவதும் இல்லை. இனியவர்களை தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம், தொடக்கத்தில் கடவுள் உலகத்தை உருவாக்கும் முன்பதற்கு அது உருவற்று வெறுமையாக இருந்தது, குறைவுபட்டு கிடந்தது.
ஆனால் கடவுள் உலகத்தை மிக அருமையானதாக மாற்றி தாம் படைத்த அனைத்தையும் நோக்குகிறார். அவை மிகவும் நன்றாயிருந்தது. கடவுள் அனைத்தையும் நிறைவுள்ளதாக மாற்றுகிறார் என்பதை விவிலியத்தில் இன்னொரு இடத்தில் நாம் பார்க்கிறோம். கானா ஒரு திருமணத்திலே அங்கு திராட்சை ரசம் தீர்ந்து போகிறது, குறைவு ஏற்படுகிறது. கடவுள் 6 கற்சாடிகளில் ஊற்றப்பட்ட தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். யூதர்களுடைய கணக்குப்படி 6 என்பது குறைவுபட்டதாகவும் 7 என்பது நிறைவுள்ளதாகவும் இருக்கிறது. எனவே 6 கற்சாடிகள் என்பதே குறைவுபட்ட ஒரு இடத்தை, ஒரு நிலையை காட்டுகிறது. குறைவுபட்ட நிலையில் ஆண்டவர் நிறைவுள்ளதை கொடுக்கிறார், மிகவும் சுவையானதை கொடுக்கிறார், எல்லாரும் மனம் மகிழ்ந்து இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். இனி இவர்களே, கடவுளுக்கு எப்பொழுதும் நிறைவுள்ளதை கொடுப்பதற்கு தான் விருப்பம். நிறைவுள்ளதை கடவுள் கொடுக்க விரும்புவது போல கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாமும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தவ காலத்தில் ஒரு சிந்தனையை கடவுள் கொடுக்கிறார். நான் நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். உங்களுடைய விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இனி இவர்களே, கடவுள் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லிவிடலாம். ஆனால் அதை அப்படி சொல்லாமல் உங்களுடைய விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இனி இவர்களே, விண்ணக தந்தை என்று சொல்வதற்கான காரணம் என்ன? ஒரு பிள்ளை சரியான விதத்தில் பேசவில்லை, பழகவில்லை, மரியாதை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தையை பார்த்து நாம் கேட்கிற கேள்வி என்ன? யார் உங்கள் அப்பா? உங்கள் அப்பா யாருன்னு கேட்போம். ஏனென்றால் தந்தையை போல தான் பிள்ளை இருப்பான் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. அப்படி தானே? அப்பனை போல பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறான் என்கிற பழமொழி கூட நம்முடைய வழக்குகளில் உண்டு. எனவே ஒரு குழந்தையினுடைய நடத்தை என்பது குழந்தையினுடைய தந்தையினுடைய நடத்தையோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டியது. ஒரு குழந்தையினுடைய தந்தை எப்படி இருப்பாரோ அதுபோல தான் குழந்தையும் இருப்பார் என்று இந்த சமூகம் கருதி கொண்டிருக்கிறது. இனியவர்களே, இந்த சூழ்நிலையில் நாம் ஏன் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் நம்முடைய தந்தை நிறைவுள்ளவர், கடவுள் நிறைவுள்ளவராய் இருப்பதனால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாமும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் இயேசு சொல்கிறார், இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் பிள்ளைகள் ஆவீர்கள். எனவே யார் ஒருவர் தன்னிடம் இருக்கிற நிறைமையை மற்றவருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவர் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறார். இந்த தவ காலத்தில் நாம் ஏன் மீண்டும் மீண்டுமாக இதை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது? இயேசு கிறிஸ்து நிறைவுள்ளவராக வாழ்ந்து காட்டினார். இனி இவர்களே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து துன்புற்றார், அந்த துன்பத்தின் வழியாக அவர் நிறைவுள்ளவராக மாறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவுள்ளவராக மாறினார்? அவர் இன்னொருவருக்காக, தாம் படைத்த பிள்ளைகளுக்காக, மக்களுக்காக, எந்த மக்கள் தங்களை உதாசீனப்படுத்தினார்களோ, எந்த மக்கள் தன்னை ஒதுக்கிவிட்டார்களோ, எந்த மக்கள் தன்னை ஏளனப்படுத்தினார்களோ அந்த மக்களுக்காக தனது இறுதி சொட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தினார். இனியவர்களே, தான் துன்புற்றதால் மட்டுமல்ல, தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக துன்பப்பட்டதால் இயேசு கிறிஸ்து நிறைவுள்ளவராக மாறினார். கெனோசிஸ் என்கிற ஒரு இறையியல் சொல்வார்கள், எப்பொழுது கடவுள் தன்னை முழுவதுமாக வெறுமையாக்கினாரோ அப்பொழுது அவர் எல்லாம் பெற்றவராக மாறுகிறார். எப்பொழுது தன்னிடம் இருக்கிற இறுதி சொட்டு இரத்தத்தையும் தனது உயிரையும் இன்னொருவருக்காக கையளிக்க கடவுள் தயாராக மாறினாரோ அப்பொழுது ஆண்டவர் நிறைவுள்ளவராக மாறுகிறார். எப்பொழுது தனது உயிரையும் இழந்து, தந்தையே உம்முடைய திருவுளத்தை நான் நிறைவேற்றி விட்டேன், எல்லாம் நிறைவேறிவிட்டது, எனது உயிரை உமது கரங்களில் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுது அவர் நிறைவுள்ளவராக மாறுகிறார். எனவே துன்பப்படுதலில் நிறைவு இருக்கிறது. இன்னொருவருக்காக துன்பப்படுவதில் விண்ணக தந்தையினுடைய நிறைவையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இனியவர்களே, இந்த நிறைவை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் ஆசைப்படுகிறார். எப்படி அந்த நிறைவை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? கடவுள் எல்லாம் வல்லவர், அனைத்தையும் கடந்தவர், அனைத்திற்கும் மேலானவர், அவரால் நிறைவை பெற்றுக்கொள்ள முடிகிறது. நான் சாதாரண மனிதன், படைக்கப்பட்டவன், நான் காலத்திற்கு உட்பட்டவன், எனக்கு பலவீனங்கள் இருக்கிறது, நான் எப்படி கடவுளுடைய நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற கேள்வி நமக்கு எழலாம். புனித பவுலடிகளார் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் சொல்கிறார், அவரோடு
இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகின்றீர்கள். இனி இவர்களை நான் கடவுளுடைய நிறைவை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கடவுளோடு இணைந்திருப்பதனால் அந்த நிறைவை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதன், நான் குறைவுபட்டு கொண்டே இருக்கிறேன், நான் எப்படி நிறைவு பெற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒருவன் அந்த ஊருக்கு வந்திருந்த ஒரு முனிவரை பார்த்து சொன்னாராம், முனிவரே, நான் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன், நிறைவுள்ள மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு புனிதத்தன்மை இருக்க வேண்டும், தூய வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் எப்பொழுதெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் விழுந்து விடுகிறேன். ஒரு அடி முன்னேறினால் 4 அடி பின்தங்கி போகிறேன், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னார். இனி இவர்களே, அந்த குரு சொன்னாராம், எனக்கு நீர் ஒரு வேலை செய், அந்த வேலை முடிந்தவுடன் உனக்கான வழிமுறைகளை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அவர் ஒரு சல்லடை கொடுத்துருக்கிறார். சல்லடைனா சலிக்கிற ஒரு, அந்த சல்லடையை கொடுத்து, இந்த சல்லடையை நீ தண்ணீரால் நிரப்பி கொண்டு வா, உனக்கான உத்வேகத்தையும் உபதேசத்தை நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார். அந்த மனிதன் குருவுடைய வார்த்தையை தட்ட விரும்பவில்லை, ஓடி செல்கிறான். அந்த சல்லடையில் தண்ணீரை நிரப்புகிறான். கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது தண்ணீர் அதில் இல்லை. ஒவ்வொரு முறையும் அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஒருவேளை இந்த முறை இந்த முனிவர் ஏதாவது மந்திரம் ஏதாவது செய்துவிட்டு அதில் தண்ணீர் நிரப்பி கொண்டு வர உதவி செய்தாலும் செய்யலாம் என்கிற எண்ணத்தில் தான் ஒவ்வொரு முறையும் செல்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தண்ணீரை அவன் கோரி கொண்டு வருகிற பொழுதே தண்ணீர் காலியாகி விடுகிறது. ஈரப்பதத்தை மட்டும்தான் கொண்டு வருகிறான். ஒரு கட்டத்தில் அவன் எரிச்சல் படுகிறான். நீர் ஒரு முனிவர், முற்றும் துறந்தவர், எல்லாம் அறிந்தவர், உமக்கு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லையா? உம்மிடமாக நான் உபதேசம் கேட்க வந்தேன் என்று சொல்லி கேட்கிறான். என்ன பிரச்சனை என்று அவர் கேட்கிறார். இது சல்லடையில் எப்படி தண்ணீர் நிரப்ப முடியும்? ஏன் இந்த கேள்வி உனக்கு முதலிலே வரவில்லை என்று கேட்டான். அவன் சொன்னான், நீர் ஒரு முனிவர், எனவே நீ சொல்லுகிற காரியத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதனால் நான் கேட்கவில்லை. ஆனால் என்னால் நிரப்ப முடியவில்லை. இப்படி நிரப்ப முடியாத, செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ சொல்கிறீரே, அப்படி என்றால் நான் முழுமை அடைய முடியாது என்பதை நீர் மறைமுகமாக சொல்ல விரும்புகிறீரா? நான் நிறைவடைய முடியாது என்கிற பண்பை சொல்லித் தருவதற்காக எனக்கு இந்த திட்டத்தை வைத்தீரா என்று கேட்கிறான். இல்லை, இந்த சல்லடையில் நீரை நிரப்ப முடியும் என்று சொல்கிறான். அவனுக்கு குழப்பமாக போகிறார். அது எப்படி முடியும்? இத்தனை முறை நான் முயற்சி செய்து பார்த்து விட்டேன். ஏதாவது கொண்டு அடைத்து விட்டால் அதில் தண்ணீரை நிரப்ப முடியுமா என்று கேட்கிற பொழுது ஒருபோதும் அதை செய்யாதே. சல்லடை ஓட்டையாகவே இருக்கட்டும். சல்லடை ஓட்டையாக இருக்கிற பொழுது தான் உன்னால் நிரப்ப முடியும் என்று சொல்கிறான். அவனுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாக போகிறது. நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அவருடைய கைகளிலே அந்த சல்லடையை கொடுக்கிறான். அந்த முனிவர் அவனை அழைத்து கொண்டு ஆற்று பகுதிக்கு செல்கிறார். அந்த ஆற்றுக்குள் சல்லடையை எரிந்து விடுகிறார். சல்லடைக்குள் தண்ணீர் ஏறும்ப சல்லடை மூழ்கி விடுகிறது. இப்பொழுது சல்லடையில் தண்ணீர் நிரம்பி இருக்கிறதா என்று கேட்கிறார். அவன் சொல்கிறான், ஆம், சல்லடையில் நீர் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. இப்பொழுதும் சல்லடை ஓட்டையாகத்தான் இருக்கிறது. அவன் சொல்கிறான், இப்பொழுதும் சல்லடை ஓட்டையாகத்தான் இருக்கிறது. ஓட்டையான சல்லடையில் எப்படி முழுமையாக நீரை நிரப்பினேன் என்று கேட்கிறார். நீங்கள் அதை தூக்கி எறிந்தீர்கள். அப்பொழுது சொல்கிறார், நீ நிறைவடைய வேண்டும் என்று விரும்பினால் நிறைவை உனக்குள் அள்ளி கொண்டு வர விரும்பாதே, நிறைவுக்கு உன்னை அர்ப்பணித்து விடு. எப்பொழுது அந்த சல்லடையில் நீ தண்ணீர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டாயோ ஒவ்வொரு முறையும் நீ தோற்று போனாய். ஆனால் நான் அந்த ஆற்றின் நிறைவுக்குள் அந்த சல்லடை எறிந்து விட்டேன். அதில் இருக்கிற குறைவுகளோடு ஆற்றுக்குள் விழுந்த அந்த சல்லடை நிரம்பியது, நிறைவை பெற்றுக்கொண்டது. இனி அவர்களை இது போன்ற தான் பவுலடிகளார் நம்மை சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து விடுங்கள். நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கலாம், நாம் முழுமையை அடைய முடியாத நிலையில் இருக்கலாம், நமக்கு ஏராளமான சிக்கல்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், ஒவ்வொரு முறையும் நாம் வீழ்ந்து போகலாம். ஆனால் எப்பொழுது நாம் ஆண்டவருக்குள் நம்மை இணைத்து விடுகிறோமோ, எப்பொழுது ஆண்டவருடைய நிறைவுக்குள் நாம் ஐக்கியமாகி விடுகிறோமோ, நாமும் நிறைவு பெற்றவர்களாக மாற முடியும். இனி அவர்களே, இயேசு கிறிஸ்து துன்பத்தின் மூலம் அவர் நிறைவை பெற்றுக்கொண்டார். அவருக்குள் இணைவதன் மூலம் நாமும் அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அது என்ன சைடு வேயா? அது குறுக்கு வழியா? நான் துன்பப்படாமல் இயேசுவின் மூலமாக அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளவா? மீட்பை பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவோடு இணைகிற பொழுது நானும் அதே உணர்வையும் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவோடு இணைந்ததனால் நான் நிறைவை பெற்றுக்கொள்கிறேன், உண்மைதான். ஆனால் நான் நிறைவை பெற்றுக்கொண்டேன் என்பதற்கான அடையாளம் என்ன? நான் இயேசுவை போல் வாழ்தல். இனி அவர்களே, மெழுகுவர்த்திகள் இருக்கிறது. ஒரு மெழுகுதிரியை அணைந்து விட்டது என்று சொன்னால் இன்னொரு திரியிலிருந்து நாம் ஒளியேற்றி விடுகிறோம். ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஒரு வித்தியாசமும் கிடையாது.
ஆனால் வித்தியாசம் எதில் வெளிப்படுகிறது? அந்த மெழுகுதிரியை தனியாக கொண்டு செல்லுகிற பொழுதும் அது ஒளிவிடும் என்று சொன்னால் அதே ஒளியை பெற்றிருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். அதுபோல ஆண்டவரிடம் இருக்கிற நிறைவை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை மற்றவர் எப்படி கண்டுகொள்வது? நான் எப்பொழுது ஆண்டவரை போலவே வாழ ஆசைப்படுகிறேனோ, ஆண்டவரை போலவே வாழ முயற்சி செய்கிறேனோ, அப்பொழுதுதான் நான் ஆண்டவரிடமிருந்து நிறைவை பெற்றுக்கொண்டேன் என்பதை நானும் புரிந்து கொள்ள முடியும், மற்றவரும் கண்டுகொள்ள முடியும். இனியவர்களே, இயேசு எனக்காகவும் துன்பப்பட்டார், தன்னை துன்புறுத்தியவர்களுக்காகவும் துன்பப்பட்டார், விண்ணகத்தின் திருவுளம் அது என்பதற்காகவும் துன்பப்பட்டார். ஆனால் மற்றவருக்காக என்ற துன்பத்தில் தான் அவர் நிறைவை பெற்றுக்கொண்டார் என்றால், நான் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட நிறைவை மற்றவருக்காக அர்ப்பணிக்கிற பொழுது, மற்றவர்களுடைய துன்பங்களுக்காக அதை அர்ப்பணிக்கிற பொழுதுதான் என்னில் இருக்கிற நிறைவை நானும் கண்டுகொண்டு மற்றவருக்கும் அதை காட்டுகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நான் விண்ணக தந்தையின் மகனாக மாறுகிறேன். இனியவர்களே, நான் விண்ணக தந்தையினுடைய பிள்ளை, நாம் விண்ணக தந்தையினுடைய பிள்ளைகள் என்பதை இந்த வழியாகத்தான் என்பித்து காட்ட முடியும். இயேசு அதை விரும்புகிறார். இந்த தவ காலத்தில் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இயேசுவை போல, விண்ணக தந்தையை போல நிறைவுள்ளவர்களாக வாழ ஆசைப்படுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். நிறைவுள்ளவர்களாக வாழ நமக்கு இறைவன் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். நிறைவுள்ளவர்களாக வாழ அழைப்பை கொடுக்கின்ற இறைவன் நம்முடைய வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை உள்ளவராக இருக்கின்றார். எனவே தந்தையிடத்திலே நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். பணியாளரை பலப்படுத்தும் தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்கும் உமது தூய வழிகளை கற்பித்து தூயதோர் உள்ளத்தை அவர்களுக்குள்ளே படைத்து உறுதி தரும் புதுப்பிக்கும் ஆவியை அவர்களிடம் உருவாக்கி இயேசுவை போல துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியூட்டும் இறையரசை கட்டியெழுப்ப வேண்டிய அருளை அவர்களுக்கு அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாவங்களை நினைவு கூறாத தந்தையே இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் இத்தவ காலத்தில் இறைப்பற்று கலந்த அச்சம் கொண்டவர்களாகவும் தாழ்ச்சி உள்ளவர்களாகவும் உமக்கு தொண்டு செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக வாழவும் நாங்கள் ஒவ்வொருவரும் இத்தவ காலத்தில் உறவுகளை புதுப்பித்து கொண்டு அடுத்தவரின் நல்வாழ்விற்காக எம்மையே அர்ப்பணித்து உமக்கேற்ற அர்த்தமுள்ள வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளின் ஆதரவே இறைவா, கடின நோய்களினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் வேதனைப்படும் அனைத்து நோயாளிகளுக்காகவும் மன்றாடுகின்றோம். மக்களை வாட்டி வதைக்கும் எல்லா நோய்களும் அகன்று அவர்கள் சுகமடையவும் அவர்களுடைய வேதனைகளை தனித்தருளவும் உம்மை நோக்கி அபய குரல் எழுப்பும் எங்களின் உடல் உள்ள ஆன்ம பொருளாதார தேவைகளை நிறைவு செய்ய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் கண்களை மூடி இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவன் நமக்கு தந்தையாக தாயாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அனைவரும் கரங்களை கூப்பி நம்முள் உறைந்திருக்கின்ற ஆண்டவரை நோக்கி ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார் என்ற அந்த பாடல் வரிகளை நாம் பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை
மே நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மே நிறுத்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தியிருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இனியும் வரக்கூடிய காலங்களிலும் இறைவனுடைய கரங்களிலே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். விண்ணக தந்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கின்றார். நிறைவுள்ளவர்களாக வாழ்வதற்காக, நிறைவுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டுமானால் நம்மிடம் இருக்கின்ற குற்றங்குறைகள் எல்லாவற்றையும் மாற்றிவிட வேண்டும். அவருடைய ஆசீராலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தால் நாம் நிரப்பப்படுகின்ற பொழுது நிறைவான வாழ்வை பெற்றுக் கொள்கின்றோம். ஒவ்வொருடைய உள்ளங்களில் இருக்கின்ற எல்லா தடைகள், பிரச்சனைகள் நீங்க வேண்டும். நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் நாம் வெளியே வர வேண்டுமானால் முழுமையாக ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போமா? எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்ற நல்ல தெய்வமே, நன்றியோடு உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இது நாள் வரை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரை உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை, இனியும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் மாற வேண்டும். ஆண்டவரை, இந்த நாளிலே படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளையும் முழுமையாக உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரை, நல்ல கல்விஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் சிறப்பாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டும். ஆண்டவரை, அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் மாற்றி போடுவீராக. இதோ என்னால் படிக்க முடியவில்லையே, ஞாபக சக்தி குறைவாக இருக்கின்றதே, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கின்றதே, படித்ததெல்லாம் எழுத முடியாமல் போய்விடுகின்றது என்று வேதனைப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்று சாலமோனு கொடுத்த அதே ஞானத்தையும் வேகத்தையும் இந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்து நிறைவாக ஒரு வெற்றி பாதையிலே செல்ல வேண்டும். ஆண்டவரை, ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் முழுமையாக முடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். மாணவ செல்வங்களை வழிநடத்துவதற்காக நூல்களை தயாரித்து கொண்டிருக்கின்ற த லோயோலா பப்ளிகேஷன் நிறுவனரையும் அவர் குடும்பத்தாரையும் பணியாளர்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் நீரே துணையாக இருப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த கல்வியை புகுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த இருளிலிருந்து ஒளிக்கு வருவதற்காக, ஒளியின் மக்களாக வாழ்வதற்காக அந்த கல்வி செல்வத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எளிய முறையிலே அவர்களை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்னுமாக உடல் நோயினாலும் உள்ள நோயினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் முழுமையான விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவர்கள் என்று சொன்னீரே. நம்பிக்கையோடு கேட்கிறோம். ஆண்டவரை, நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நிறைவாக பதில் மொழி தந்தருளும். ஆண்டவரை, பாதை மாறி செல்லக்கூடிய பிள்ளைகளை ஒரு புதிய வழிக்கு அழைத்து வாரும். ஆண்டவரை, தவறான பழக்க வழக்கங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்களுக்குள்ளாக முடங்கி போய் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல ஒரு மனநிலையை கொடுத்து ஒரு புதிய வழிக்கு அழைத்து வருவீராக. தவறான பழக்க வழக்கின் காரணமாக எதிர்கால வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும். ஆண்டவரை,
ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஒளியேற்றும் ஆண்டவரே, ஒளியின் மக்களாக வாழ்வதற்கு அவர்களை முழுமையாக அழைத்து வருவீராக. ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற, உழைத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுடைய கண்ணீர்கள், வேதனைகளை பாரும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் திருந்த மாட்டார்களா, குடும்பத்தில் பொறுப்புள்ளவர்களாக மாற மாட்டார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கின்ற பெற்றோருடைய கண்ணீரை பாரும் ஆண்டவரே. உங்கள் கண்ணீரெல்லாம் நான் மாற்றுவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வாக்கு கொடுத்தவரை, ஒவ்வொருடைய துன்பங்கள், பிரச்சனைகள், கண்ணீர் அனைத்தையும் நீர் மாற்றுவீராக. இங்கிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் முழுமையாக உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருளும். இது அந்த நாளிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களையும் நிறைவேற்றும் ஆண்டவரே. இனி வரக்கூடிய காலங்களிலும் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நிறைவான வெற்றியை கொடுத்து ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவான அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுத்து வழி நடத்துவீராக. இது வந்து மன்றாட்டுகளை எல்லாம் நம்பிக்கையோடு உடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமீன். காணிக்கப்படும். பழியாயேற்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயேற்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயேற்பாய் படும் மனதின் துயர் தீர்ப்பாய். படும் மனதின் துயர் தீர்ப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாயேற்பாய் வாழ்வின் கோடைகள் பெருகின்றோம் அருள் வள்ளலுன் கருணையால் வாழ்கின்றோம். வாழ்வின் கோடைகள் பெருகின்றோம் அருள் வள்ளலுன் கருணையால் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம். எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாயேற்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயேற்பாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்க திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருச்சுவையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நீட்டி பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க இறைவா, இப்புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை உமது கொடைக்கு எங்களை என்றும் எப்பொழுதும் தகுதி உள்ளவர்களாகிய மாற்றுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை நீர் எங்களுக்காக ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றின் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே இறைவா, புனிதர் வானதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவானங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே நாங்கள் அனைவரும் சேர்ந்து மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் ஒரு திரு அவையினை கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, இனி ஆயர்கள், குருமறைவினர், துறவிகள், இறை மக்கள் ஆகிய அனைவரினை கூர்ந்தருளும். அன்பு தந்தை இறைவா, இது வந்து நாளில் இங்கு வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த லோயலா பப்ளிகேட் நிறுவனர், அவருடைய குடும்பம், பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நிறைவான அருளையும் ஆசிரியம் பொழிந்து வழிநடத்தி அருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினுடைய சரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து மிருதயங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணரல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேர்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் புது திரு அவையில் உன் நம்பிக்கையை கண்ணோக்கி மதுரத்திற்கு ஏற்பதற்கு அமைதி உட்பையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பு சமாதானம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து இந்த திருப்பலி மூலமாக நமக்கு தந்திருக்கின்ற அன்பை சமாதானத்தை ஒருவர் மற்றுடைய முகங்களை பார்த்து புன்னையோடு அறிவித்து மகிழ்வோம்.
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். உடைய தந்தை உங்களை நிறைவுள்ள மக்களாக மாற்றுவார். நீங்கள் என்னுள் நிலைத்திருங்கள் என்று கூறுகின்ற அன்பு தெய்வம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அன்பை ஒருவர் மற்றவரோடு நீங்கள் பகிர்ந்து வாழுங்கள். இந்த தபக்காலத்தில் இறைவனுடைய இறை அன்புக்கு சான்று பகிர்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் அன்பு, மன்னிப்பு, நீதி, உண்மை போன்ற நல்ல பண்புகளை நீங்கள் வளர்த்தெடுங்கள் என்று கூறுகின்ற அன்பு தெய்வம், இந்த அன்பு தெய்வத்தினுடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னடியேனை தேற்றவா, அன்பனே விரைவில் வா. அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவச் சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, அடியனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. இருளே வாழ்வில்
அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய திருப்பலி மிக சிறப்பாக அமைந்தது. இந்த இடத்தில் இது இரண்டாவது திருப்பலி. கடந்த வருடத்தில் முதல் ஆரம்பித்தோம். இந்த வருடத்தில் இரண்டாவது முறையாக இந்த இடம் திருப்பலி, இந்த திரு இயேசுவின் திருப்பாடுகளின் ஆலயத்தில் நான் திருப்பலி நிறைவேற்றியுள்ளோம். இதை பற்றி நான் கடந்த வாரத்தில் ஆயர்கள் அவர்களிடம் விவரமாக தெரிவித்தேன். அவர் நன்றாகவே செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதனால் இந்த திருப்பலிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து என்னை ஊக்கப்படுத்திய நமது பங்கு தந்தை எட்வின் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய நிறுவனத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்று திருப்பலி நிறைவேற்றிய துரைசாமியாபுரம் கார்மேல் இல்ல அருள் தந்தை இன்னாசி அடிகளார் அருமையான திருப்பலி நிறைவேற்றினார்கள். அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக அவர்களோடு வந்திருக்கின்ற அருள் தந்தை அவர்கள் இந்த விசுவாசிகள் மன்றாட்டின் இறுதியில் ஒரு பெரிய ஜெபமே நடத்தி நம்மளை எல்லாம் ஆசீர்வதித்தார்கள். அருள் தந்தை அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இன்றைய திருப்பலிக்கு அருமையாக சிலுவை பாதல் பாடல்கள் வேறு ஒரு குரூப்பை நான் ஏற்பாடு செய்திருந்தேன். திடீரென்று அவர்கள் இல்லத்தில் ஒரு சோக நிகழ்ச்சி நடந்து விட்டதால் மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமா என்று என்னிடம் கேட்டார்கள். சரி என்று சொல்லி நான் சிறுவில்லிபுத்தூர் நண்பர் ராஜு சார் அவர்களிடம் கேட்டேன். தாராளமாக நாங்கள் எப்படியாவது வருகிறோம் என்று அவர்களுடைய குழுவினரை கூட்டி வந்து இந்த சிலுவை பாதை முழு பொறுப்பையும் அவர்களை எடுத்து நடத்தி அவருடைய துணைவியார் திருமதி பாத்திமா அவர்களும் அந்த சிலுவை பாதை ஸ்தலங்களுக்கெல்லாம் அருமையாக வாசித்து இந்த பூசைக்கு திருப்பலிக்கு நல்ல பாடல்களை பாடி நமக்கு மிக சிறப்பாக ஆற்றி தந்தார்கள். அன்னார் அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். என்னுடைய இந்த அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள எல்லா இறை மக்களுக்கும் எல்லா ஊர் இறை மக்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக அடுத்த மாதம் அங்கே திருச்சிலுவை ஆலயத்தில் வைத்து பூசை நடக்கும். ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்களில் தான் நாம் முழுமையாக வருகின்ற பையன் பிள்ளைகளுக்கு அட்டண்டன்ஸ் எடுப்போம். அந்த 3 மாதங்களில் வந்திருந்தால் மட்டுமே நாங்கள் என்ன செய்வோம், படிப்புக்கான உதவி செய்வோம். என்ன என்றால் ஒரு சில பார்க்குறீங்க இறங்கின உடனே செல் எடுக்கிறான். இதை செல்லு தான் என்னமோ உலகம் நினச்சிட்ருக்கிறான். செல் எடுத்துக்கிட்டு வண்டியிலேருந்து இறங்கினோடனே அங்கே ஓடுதான் இங்கே ஓடுதான். இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் பின்னால் போய் கஷ்டப்பட போகிறான்னு அவனுக்கு தெரியலை. அதனால் ஒழுங்காக கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வளர வேண்டும். ஏதோ ஒரு சின்ன ஊக்குவித்தல் எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம். அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். சும்மா வந்துட்டு கூத்தடிச்சுக்கிட்டு வீட்லேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இங்கே வந்து விளையாட்டுக்கு வந்துட்டு போனதுக்கெலாம் நான் கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால் அடுத்த மாதம் ஒழுங்காக கோயிலுக்குள்ளே வந்து திருப்பலிக்கு பெஞ்சில் உட்காந்துடணும். பெஞ்சில் இடம் இல்லைன்னா முன்னால் வந்து உட்காந்துருக்கணும். சைடில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கிடையாது. உங்களை அட்டண்டன்ஸ் போடவே மாட்டோம். பிள்ளைகளும் அப்படித்தான். பெற்றோர்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். சின்ன விளையுத பயிர் முளையில் தெரியும்னு சொல்வார்கள, அது மாதிரி சின்ன வயசுலேயே என்ன செய்ய வேண்டும், ஒரு இறை பக்தியில் வளர வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நாங்கள் செய்கிறோம். அதற்கு நீங்களும் வந்து என்ன செய்யுங்க, தயவு செய்து ஒத்துழைப்பார்கள். கடந்த வாரம் நான் வந்து இந்த இடத்துல எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி ஆனந்த ஒய்ஃபு அவதான் கணக்கு எழுதுவா. எல்லாம் மாதம் மாதம் என்னென்ன செலவுகள் நடக்கிறது, இங்கே என்ன செலவு, எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பக்தி முயற்சிகளெல்லாம் நாங்கள் சேர்க்கவில்லை. இந்த இடத்துல என்ன நடக்கு, ஜனவரி கிறிஸ்துமஸ் விழாவிலிருந்து அடுத்த ஆண்டு வர டிசம்பர் கடைசி வரைக்கும் எவ்வளோ நடக்கிறதுன்னு கணக்கு பார்க்கும்போது எழுத்துப்பூர்வமாக எழுதி பார்க்கும்போது தான் உண்மையிலே மிக சந்தோஷமாகவும் இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. எவ்வளோ தெரியுமா, 40 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இந்த இடத்தில் 2 கோயிலையும் நடக்க சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். 40 லட்சம் ரூபா நாங்கள் என்ன செய்கிறோம். இதனால் இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு. இந்த வெள்ளரிக்காயை சொல்லுவாங்க, எந்த விதத்தில் சாப்பிட்டாலும்
இந்த வெள்ளரிக்காய் வந்து உடலுக்கு நல்லதே கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது காயாக சாப்பிடலாம், பழமாக சாப்பிடலாம், பிஞ்சாக சாப்பிடலாம், கருங்காயாக சாப்பிடலாம், எப்படி சாப்பிட்டாலும் உடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவார். அதே போல் தான் நான் நினைக்கிறேன். கடவுளுக்காக எவ்வளவு செலவழித்தாலும் அது எல்லாமே கடவுள் நமக்கு நல்லதாக செய்வார் என்ற உயரிய இதில் தான். போன வாரத்தில் எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. அப்போ என் மகனை அழைத்து நான் அவன்கிட்ட பேசுகிறேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஊரில் ஒரு பெரிய கோயிலை உருவாக்கி மாதம் 1000 பெர்மிஷன் வாங்கி பூசை நடந்து கொண்டு இருக்கிறது. சராசரியாக 42,000 ரூபாய் செலவாகிறது. திருவிழாவுகளுக்கு, கிறிஸ்மஸ்ஸு அந்த அதுகளுக்கெல்லாம் 1.5 லட்சம் 1.25 லட்சம் செலவாகிறது. திருச்சிலுவை திருவிழா மட்டும் 27 லட்சம் போன வருஷம் செலவாகிருக்கு. இல்லை எப்படி சரி கட்டுறது? யோசிப்போம். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்பா. எனக்கு பிற்பாடு இது தொடர்ந்து நடக்க வேண்டும். இது என்ன செய்யக்கூடாது, நின்று விட்டு விடக்கூடாது. இந்த மன வேதனை எனக்கு சில சமயங்களில் நான் நினைப்பது உண்டு. குருசுமலை தாயே, நீ தானே என்னை இழுத்து கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து இப்படி விட்டுட்ட. நான் உன் இடத்துக்கு அந்த கோயிலுக்கு வரவில்லை என்றால் நான் இந்த இடத்த வாங்கியிருக்க மாட்டேன், இதுவும் கட்டியிருக்க மாட்டேன், நிம்மதியாக இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி கண்ணீர் கலங்கின காலங்கள்லாம் உண்டு, இப்பவும் உண்டு. அதனால் நான் இவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படின்னு நினச்சி ஒரு வகையில் சந்தோஷப்பட்டாலும் இந்த வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நான் செய்கிறேன். அதனால் தயவு செய்து தவறுதாகப்பட்டதுக்கு நான் ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா நான் அப்படி பள்ளிக்கூடத்தில் ஸ்டடி நடக்கும், இப்பெல்லாம் பரிச்ச காலங்கள். என்கிட்ட இருந்தால் படித்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னு ஓடு. உங்கள் விளையாண்டுட்டு இருந்துட்டே பேசிகிட்டு இருந்தியா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னால் இருந்து விளையாடு, அவங்க பார்த்துக்குருவாங்க. அங்கே ஏமாற்றிட்டு இங்கே வந்தும் என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றிட்டு போக முடியாது. உட்காந்தா படிக்கணும், அவ்வளோதான். இல்லாட்ட விட மாட்டேன், அடி விழும். அதே போல் தான் நான் நினைக்கிறேன். சின்ன பிள்ளைகள் வந்தால் இறை பக்தியில் வளர வேண்டும். இங்கே நடக்கக்கூடிய பூசையில் பயபக்தியோடு பங்கேற்க வேண்டும். இல்லை என்றால் அப்படி இல்லைன்னா வர வேண்டாம். 10 பேர் வந்தாலும் போதும், அவங்களுக்கு நம்ம நல்லது செய்வோம் அப்படின்ட்டு. அதனால் அன்பான இறை மக்களே, நம்மளுடைய தந்தை அவர்கள் லூர்தராஜ் இங்கே சாமி இருந்தார். இங்கேருந்து பேட்டைக்கு மாறுதலாகி சென்றார். அப்பொழுது நானும் அன்னைக்கு இருந்தேன். அங்கே ஒரு பையன் வந்து படிக்கிறதுக்கு உதவின்னு கேட்டால் அவர் செய்வார், ஏதாவது காசெல்லாம் கொடுப்பார். நானும் வாங்கியிருக்கிறேன் காலேஜில் படிக்கும்போது. அவர் கொடுக்க முடியாது, போடா அப்படின்ட்டார். நீ ஏன் கோயிலில் நீ வெளியே நின்று விளையாண்டுட்டு இருந்த, அப்படியாப்பட்ட பையங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், உங்கள் பையனை கூட்டிகிட்டு போமா அப்படின்ட்டார். அதே போல் தான், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 3 மாதம் கரெக்டாக எடுப்பேன். அதில் நீ கரெக்டாக வந்தேன்னா நாங்கள் சொல்வதை கட்டாயம் செய்வோம். ராமநாதபுரம் பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ ஃபீஸோ அதில் 50% போன வருஷம் கொடுத்தோம், இந்த வருஷமும் அதே மாதிரி கொடுப்போம். மற்ற ஊரிலிருந்து கூட்டு வருகின்றவர்கள் இதை சொல்லியே நீங்கள் வண்டியில் ஏற்றுங்கள். இல்லை அப்படி இருக்க முடியாது என்றால் அவன் அங்கேயே இருக்கட்டும், வீட்டிலேருந்து டிவி பார்த்துட்டு செல்லை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். இங்கே வந்து என்ன செய்ய வேண்டாம், பீடத்துக்கு முன்னால் இருந்து விளையாடி மற்றவர்களுக்கும் துன்மாதிரியாக இருக்க வேண்டாம். எனவே இங்கே வந்து அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். பின்னால் சாப்பாடு இருக்குது, அங்கே சாப்பாடு கொடுப்பார்கள், நீங்கள் சாப்பிட்டு விட்டு செல்லலாம். அருள் தந்தைகளுக்கும் பாடல் குழுவினருக்கும் அங்கே சிலுவை கோயில் பின்னால் அந்த வீட்டில் வச்ச சாப்பாடு அங்கே செல்லும்படி அன்போடு கேட்டுக் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவாய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். அன்பு தந்தை இறைவா, உமது மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவுள்ள ஆதரவால் தொடர்ந்து காத்திருவீராக. பின்னக படிப்பினைகளால் நீரே நிரப்பியவர்களோடு உமது மீட்பு அளிக்கும் ஆதரவால் உடன் இருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மைமன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.
சேர்ந்து வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. ஆகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வயதில் ஆலயத்தில் 5 அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினால் அமைத்து தந்த ராமநாதபுரம் திரு பிச்சுமணி அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த சிலுவு பாதையை முதன்மையாக இந்த வழிநடத்திய நம்முடைய உபதேசிய திரு ஆரோக்கியம் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். மிகவும் பசுத்தமான சிந்து இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பசுத்தமான சிந்து இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பசுத்தமான சிந்து இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.